ஸ்ரீமதே ராமானுசாய நமக. ஸ்ரீ வரவரமணியே நமக. ஸ்ரீ ஸ்தலசேன மகாகுரவே நமக. கடந்த சில நாட்களாக ஸ்ரீ கூரத்தாழ்வான் அருள் செய்த அதிமானுஷஸ்தவம் என்னும் கிரந்தத்திலிருந்து பல பாகங்களை அனுபவித்து வருகின்றோம். பிற அவதாரங்கள், பிற ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், நேற்று கிருஷ்ணாவதாரத்தில் சில பகுதிகளை அனுபவித்தோம். இன்று மேற்கொண்டு பகுதிகளை அனுபவிப்போம். ஸ்ரீவத்சன்னம் மிஸ்ரேபியோ நம யுக்திமதீமகே விதுக்தே ஸ்திரீகண்டே யாந்தி மங்களசூத்திரதாம். இப்போ இன்று 51வது ஸ்லோகத்திலிருந்து அனுபவிக்கலாம். நெடுநேரம் குறவை கோத்து ஆட்சியரோடு விளையாடி பரமானந்த ரசமாய் சென்ற அளவிலே அவர்களை சோதிக்க கண்ணபிரான் பெண்களை விட்டு மறைந்த காலத்தில் அது விரகதாபம், பிறந்த தாபம், பிரிவாற்றாமை தாங்க முடியாமல் அந்த பிரிவாற்றாமை நோய் உடம்பை சாப்பிட்றதான். நோய் தின்ற உடம்பு அப்படிங்கிறார் ஆழ்வான் இந்த இடத்துல. நோயினால் பீடிக்கப்பட்டு நோய் தின்னும் உடம்பாம். அந்த காலத்தில் விரகதாபம் நின்ற உடம்போடு பெண்கள் ஆற்றமாட்டாமல் கண்ணன் உலாவி போன அடிச்சோடு நடந்து போனால் கால் எடுத்துறீங்க இல்லையா, இந்த அடிச்சோடு பொருந்திய மணல் கொட்டகங்களில் மணல் கொட்டகம்னு மணல் கும்பாக குதிச்சு வச்சுருப்பா, இதுவாக இருக்கும், மூட்டை மாதிரி கட்டி வச்சுருப்பா. மணக்கொட்டகங்களில் தங்கள் சரீரத்தை வைத்து கிடந்து பெரட்டி அந்த மணலில் வேணால் கிருஷ்ணன் அந்த நடந்து போன அடிச்சோடத்தில் உடம்பு போட்டு பெரட்டினாக்க ஒரு வாரம் ஆசுவாசம் ஏற்படும் என்று எண்ணி அந்த மணல் மேட்டில் ஆட்சியர்கள் தங்கள் உடம்பை போட்டு புரட்டி கொண்டிருக்கின்றார்களாம். ஆழ்வான் வருகிறார், ஐயோ அந்தோ நான் இந்த மணலாக பிறக்காது போய்விட்டேனே என்று வயிறு பிடித்து அங்கலாய்க்கிறார். தான் மணலாக பிறந்து அதன் மேல் கிருஷ்ணன் நடந்து சஞ்சாரம் செய்யும் பாக்கியத்தையும் அவனுடன் விளையாடிய கோபிகள் தங்கள் திருமேனி மண்ணில் பிறண்டதால் கிட்டும் பாக்கியத்தையும், அதாவது பாகவத சம்பந்தம்னு எடுத்துக்கணும். கோபிகள் பிறண்ட மணலில் நம்ம அனுபவிக்க நடந்து போகணும்னு சொல்லக்கூடாது. கோபிகள் எல்லாருமே பாகவதா, உத்தமமான பாகவதா வாழலாம். ஆனால் மண்ணில் பிறண்டதால் கிட்டும் பாக்கியத்தையும் எனக்கு கிடைக்காமல் போனது என்று மனம் பதைக்கிறார். நேற்று பார்த்த ஸ்லோகங்களில் குன்றமெடுத்த பிரதாபத்தை அருமையாக பாடினார். அப்புறம் குன்றமெடுத்த பொழுது எப்படி இருந்தாரா, அது பெரியார் மக்களமாக பாடுவார். குன்றமெடுத்த கோவர்தன் என்னும் கொத்தக்கொடை அப்படிங்கிற பாசுரத்தில் வச்சுட்டு அவர் எப்படி இருந்தார்னாக்க வேரோடு பிடுங்கி உள்ள அத்தனை வரலையும் விட்டானா மலைக்கு கீழே மலை அடிவாரத்தில் அத்தனை வரலையும் விட்டு அலக்கா இப்படி தூக்கி இப்படி வச்சுட்டானான். இப்படி வச்சுட்டான் எப்படி வச்சுட்டான் தெரியுமோ, இப்படி வச்சுட்டானான். கை கப்பு போல் மேலே குடம் மாதிரி இருக்கு, இப்படி தாங்கி இப்படி பிடிச்சுட்டானா மலையை. அப்போ என்ன சொல்கிற, 5 பேர்களால் கப்பாக பிடித்து கொண்டு அந்த கை இருக்கு இல்லையா, அந்த தண்டு படம் இது ஒரு காம்பாக இருக்கிறது தான். அந்த மலையை தாமரை மலை கீழே காம்பு இருக்கும் இல்லையா, அதுபோல் இருக்கிறதுன்ற பெரியாழ்வார் ரொம்ப அனுபவித்து பாடார் இந்த கோவர்தனம் கொட்டக்கூடியவே. அடுத்தது மலையை தாங்கி பிடிச்சிருக்கான் இல்லையா, கையில் சந்தனம் இதெல்லாம் போட்டுருக்கான், இந்த மருதாணி எல்லாம் அலங்காரம் செஞ்சிருக்க கைவிரலில். எடுத்த பொழுதும் தாங்கி கொண்டிருந்த பொழுதும் அந்த அலங்காரமான சிதையாமல் அப்படியே இருந்ததுன்னு ஆழ்வார் பெரியாழ்வார் பாடு அந்த பாட்டில். இன்று இவ்வாறே ஆழ்வான் அவன் மணலாக பிறந்திருக்கலாமே, கிருஷ்ணன் மறைஞ்சு வாழை விட்டு ஓடி போயிட்டார். ஓடி போகிற கிருஷ்ணன் பெரிய விஷயமே கிடையாது. அது ரெகுலராக நடக்கக்கூடிய விஷயம்தான். இன்றைக்கி பேசின்னு இருப்பார், இன்னொருத்தர் நான் பேசின்னு இருப்பார், நாளைக்கு இங்கே ஒருத்தர் வராமல் போயிடுவார். அப்படி இருக்கச்ச கிருஷ்ணன் நடந்து உன்னை விட்டு பிரிஞ்சுட்டான் இல்லையா, அவன் நடந்த அவன் பிரிவாற்றாமை தாங்காமல் விரகதாபம் மேலிட்டு கோபியர்கள் தங்கள் உடம்பை கிருஷ்ணன் நடந்த சுவடு மேல் விரித்து பரட்டினாக் ஒரு வாரம் ஆசாப்பா கிருஷ்ணனோட சம்பந்தம் திருவடி கிடச்சி கொடுத்துப்பான்ட்டு ஆசுவாசம் ஏற்படுதான். அந்த மணலாக நான் பிறக்காமல் போய்விட்டேனேன்னு பிறந்தால் கிருஷ்ணன் நடந்ததே மணல் உடம்புல ஒட்டிக்கும், நான் என் மேலே படும் கிருஷ்ணன் கால். ஆட்சியர்கள் கோபியர்கள்
பாகவதாள். இந்த பாகவதாளோட சம்பந்தமே எனக்கு கிடைக்கும். 2 கிடைக்கும், கிட்டாமல் எழுந்துட்டேனே அப்படின்ட்டு 51ஆம் பாட்டில் நாம் வைக்கிறார் ஆழ்வான். 52வது ஸ்லோகத்தில் அன்றினி கதம்பாதி மரங்களிலும் மாலதை போன்ற கொடிகளிலும் திருவடிகளை வைத்து புஷ்பங்கள் பறிக்கும் பொழுது பொன் திருவடி படப்பெற்ற அவை எவ்வளவோ தன்யங்களாயின. மாலதின்னு ஒரு புஷ்பங்களுக்கு மாலதி கொடின்னுவா. கதம்பாதி மரங்கள் இதெல்லாம் வாசனை மரங்கள், செண்பகம், செண்பக மரங்கள் இருக்கும், கதம்ப மரங்கள்னு இருக்கும். நல்ல வாசனையாள மரங்கள் புஷ்பங்கள்லாம் பறிக்கும் பொழுது மரத்து மாதிரி ஏறி புஷ்பம் பறிக்கிற இந்த புஷ்பம் பறிச்சா அந்த மரங்கள் என்ன பாக்கியம் செஞ்சோம், திருவடி படைச்ச அவை எவ்வளோ தினனாகிடுத்த, எவ்வளோ பாக்கியசாலி எடுத்த. அன்றிருந்த விஷங்களும் கொடிகளும் இன்றில்லை ஆயினும் அவைகளின் பரம்பரையில் வந்த அதே மரக்கொடி வகைகள் பிருந்தாவனத்தில் விசேஷமாவதாலே அவைதான் பாவியனுக்கு பிராபியங்களாகவும் மிக அத்தியாவசியம் என்று இருக்கின்றேன். நீ அந்த மரங்கள்லாம் உங்கள் காலத்தோட 5000 வருஷத்துக்கு முன்னாடி முடிஞ்சு போயிடுது. அதோட பரம்பரையில் இருக்கு இல்லையா, இன்றைக்கு 7 பிறகு சொல்லுமா, அது பரம்பரைகளில் வந்தது. அதே போல் கொடிகள், அதே போல் அதுக்கு சம்பந்தப்பட்ட கதம்பாது சம்பந்தப்பட்ட கொடிகள், மாலதி சம்பந்தப்பட்ட கொடி வகைகள், மரங்கள், கதம்பாது மரங்கள், அவரோட எச்சம்னாக்க வழியாக ஒரு கொடியாக இருக்கும். அது பிருந்தாவனத்தில் நின்று இருக்கு இல்லையா, அதை நான் சேவிக்கத்தகும் பாக்கியம் பெற்றிருக்கின்றேன் அப்படின்னு. அதான் எனக்கு பாக்கியம் போல இருக்கு சேவிக்கிறதுக்கு அரற்றார் ஆழ்வான். 53ஆவது ஸ்லோகத்தில் இவ்விடத்தில் உனக்கு எது இஷ்டமானதோ அது புண்ணியம் எனப்படும், உனக்கு பிரியமில்லாதெல்லாம் பாவம் எனப்படும். அந்த புண்ணிய பாவங்களுக்கு இந்த உலகத்தில் வேறு லட்சணம் ஒரு காலம் சொல்ல முடியாது. நீ ராசகிரியிலே செய்த தூர்த்த கெடுதலான சரித்திரங்களையெல்லாம் பரம பரிசுத்தமாக மகரிஷிகள் சொல்லுகிறார்கள். ராசலீலையில் நீ செய்த தீம்புகளை சொல்லுவார். அவர்களிடத்திலே உன் திருவுள்ள உகந்திருக்குமாகையாலே எத்தத் பிரியம் ததிய புண்ணியம் என்ற கணக்கில் அது பாபமாக கருதப்படாமல் புண்ணியமாக கணக்கிடப்படல, எந்த குறையும் கிடையாது. நீ ராஜலீலை செய்யா இதுவா இந்த இவங்களை சிண்டை பிடிச்சி இழுப்ப, இந்த பின்னரை பிடிச்சி இழுப்ப, கை இப்படி சுற்றி விடு ஆட்சியர்களை. அவனுக்கு உனக்கு இஷ்டமானதெல்லாம் புண்ணியமாயிடும், உனக்கு இஷ்டமில்லாத அத்தனையும் பாவமாயிடும். ஆனால் மகர்ஷிகள் ராஜலீலை என்று ரசிக்கிறார்கள். உன்னோட திருவுள்ளத்துக்கு எப்படி உகந்திருக்கோ அதை அப்படியே அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் ராஜரிஷிகள்லாம், அப்படியே சொல்கிறேன். அடுத்த 54ஆவது ஸ்லோகத்தில் ஹம்சராவண ஹிரண்ய அசுரர்களை வதைத்தான் என்று வீர சரித்திரங்களை பெருமையாகவும் ஏற்றமாகவும் சொல்வதை காட்டிலும் ஆணிரை மேய்த்த எளிய சரிதங்களை ஏற்றமாக சொல்வதே பரமபோக்கியமானது என்கிறார் ஆழ்வான். மூவுலகங்களையும் வென்றிருக்கிறவன் மூவுலக எஜமான், ஜெயிச்சுட்டான அவன் தானே அரசன், எஜமான். அம்சன் முதலிய சில க்ஷூத்திர ஜந்துக்களை வதைத்தான் என்றால் அது ஒரு புகழ்ச்சியாகுமோ? ஆகாது. சம்சன்லாம் சும்மா ஒன்றுமே கிடையாது. உனக்கு நேரம் ஏதோ ஒரு லீலா வினோதமாக மாமான்னா அவனை ஏறி குதிச்சான்னு இது பண்ண அப்படிங்கிற என்ன சௌசல்ய, அதாவது பரத்துவத்தில் குறையில்லாதவன், சௌலபிய சௌசல்யங்களுக்கு எல்லை நிலமான கோபாலர்கள் போல ஆணிரை மேய்த்தல் இத்தியாதிகள் காரியங்கள் செய்தான் என்றால் இதுவல்லோ உருக்கத்திற்கும் புகழ்ச்சிக்கும் உறுப்பானது. நீ ஒரு எப்பேற்பட்டமோ மூலகாடி அத்தனை திருவள்ளுவர் 3 எல்லா உலகங்களும் எஜமானன் நீ. அப்போ ஹம்சனை கொண்டதோ இவனை கொண்டதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. ஒரு பிறந்து, அதாவது ஆழ்வார் சொல்லுவார், அவளுக்கு இடையர்களுக்கெல்லாம் எவ்வளோ மாடு மேய்ச்சிருக்கும் கேட்பான். மாடு மாடுன்னா இன்னும் வெளியே மாடுகள்லாம் வச்சு மேய்க்கிற கொண்டு போவாள். இப்போ சாயங்காலம் அவள் பட்டிகளில் வச்சுட்டு வரைச்சா கூலி வாங்கணுமே. அவளை என்ன கூலி காமிப்பா?
எப்படி கேட்பா? 1 2 3 4 5 6 12 மாடு மேய்ச்சல் கூலி கொடுன்னு சொல்ல முடியும். அது என்னவே தெரியாத ஆளுக்கு கணக்குன்னா என்னன்னு தெரியாது, ஒன்றும் தெரியாது. எப்படி கூலி சொல்லச்ச ஒவ்வொரு மாட்டு வாழையாக பிடிச்சி காய்ப்பாளாம். ஒன்று இது ஒன்று, அப்புறம் இன்னொரு மாட்டு வாள் அவன் எண்ணிட்டு வரணும். பணம் கொடுக்குறோம், ஒவ்வொரு மாடாக பிடிச்சி இந்த மாடெல்லாம் மேய்ச்சி அப்படின்னு வேணும். அப்பேற்பட்ட குலத்தில் நீ அவதரித்து இவ்வாறு அவர்கள் மாடுகளில் மேய்த்தாயே, அது என்ன என்று சொல்வது? எப்படி நான் எடுத்துக்கொள்வது? அது இவ்வளோ சௌலபியமாக நீ இவ்வளோ சொல் உங்கள்கிட்ட பறந்துருக்கா அப்படின்ட்டு ஆழ்வான் ஆச்சரியப்படுகிறார். 55வது ஸ்லோகத்தில் உபய விபூதியை நிர்வகிக்கிறவன் அவன்தான் இங்கு மாடுகள் மேய்க்க வந்தான். சீலை குதம்பை காதோலை தொங்கட்டான் குண்டலம் ஒரு காதிலும் மற்றொரு காதில் செந்நிறமேல் தோன்றி போவும் கோல பனிக்கச்சும் இடையர்கள் போல் முழங்காலுக்கு மேல் கட்டிய வேஷ்டி, இடுப்புக்கு கீழே முழங்காலுக்கு மேலே, அதாவது தொந்திக்கு கீழேயும் முழங்காலுக்கு மேலேயும் கூரை விடையும் முத்துக்கள் பதித்த பிறை வடி உள்ள கோடாலம் என்கிற ஆபரணமும் மயில் தொகை மாலையை அணிந்து கொண்டு மேய்க்கும் அலங்காரத்தையும் பசுக்கள் நடக்கும் பொழுது அதிலிருந்து கிளம்பும் புழுதிகள் படிந்த திருக்குழல் கொண்டவன் திருவுருவம் என்றும் என் நெஞ்சினுள்ளே இருக்க வேணும். சௌலபியத்திற்கு ஐகாந்திகமாயும் போக்கியதைக்கு போக்கியதை அனுபவிக்க எல்லை நிலமாக இருக்கிற இந்த திருக்கோலத்தை தன் சிந்தையில் கொள்ளுகிறார். அதுவே தன் நெஞ்சில் நிலைக்க வேணும் என்கிறார் ஆழ்வான். இவ்வாறு வேஷங்கள்லாம் அவனுக்கு ஒரு காலத்தோடு ஒரு காலுக்கு சில குதம்பை, இடுப்புக்கு மேலே வேஷ்டி, முழங்காலுக்கு மேலே இடுப்புக்கு கீழே வேஷ்டி, மாடுகள் மேய்க்கிறது, நடக்கிறது, போகிறது, இப்படிலாம் என்ன அபாரமான இது பண்ணியிருக்கேன் நீ. இப்படி பேர்பட்ட உருவம் கொண்ட குழல் முன்னாடி ராஜகோபாலன் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா முன்னாடி ராஜகோபால் அவர் பார்த்து சேவிக்கிச்சே, அவர் அத்தை யசோதை சாப்புக்கு கொடுத்து எவ்வளோ எண்ணெய் காய்ச்சினாலோ அத்தனையும் அவர்கிட்ட சாப்பிட்டது உடம்பு குண்டாக இருக்கும். பேர்பட்ட சரீரம் திருமேனி. மேலும் எப்படியெல்லாம் ஆச்சரிய வீட்டில் வெண்ணெய் சாப்பிட்டுப்பாள், அதுவும் உடம்பு நல்ல புஷ்டியாக இருப்பார் முன்னாடி ராஜகோபாலன். அவரை பார்த்தா கிருஷ்ணாவதாரத்தை சொல்லச்சே ராஜகோபாலன் ஞாபகம் வராமல் இருக்காது. அதுவே தன் நெஞ்சில் நினைக்க வேணும் என்கிறார். இப்பேற்பட்ட திருமுருகன் நெஞ்சில் இன்றைக்குமே நீங்காத இருக்கணுப்பா. கோலைப்பட்டு வேஷ்டி, மயில் பீலி, நட, கண்புருவம் இத்தனையும் நெண்டிக்கு இருக்கணும்னு ஆழ்வான் பரிந்துரைக்கிறார். அடுத்து 51வது ஸ்லோகத்தில் காலையவன் என்ற அசுரன் நாரதரிடம் தன்னுடன் போர் புரிய வல்லவர் யார் என்று வினவ, அவரும் வடமதுரையில் யாதவர்கள் உள்ளார்கள் என்று கூற, அவனும் போர் செய்ய தொடங்க இதை அறிந்த கண்ணபிரான் மேற்கு கடற்கரையை சென்று சமுத்திரராஜனிடம் யாசித்து 12 யோஜனை விஸ்தீரமுள்ள ஒரு இடத்தை வாங்கி துவாரகை நிர்மாணித்து அதில் மதுராநகர வாசிகளை காலையவனன் பயம் நீக்கி குடியமர்த்தினார். பின்பு ஆயுதமில்லாமல் மதுரைக்கு வந்து வெளியே புறப்பட்டு போகும்பொழுது காலையவன் என்கிற அசுரன் இவரை போருக்கு அழைக்க, இவரும் அவனுக்கு பயந்தது போல போக்கு காட்டி ஒரு குகையில் போய் நுழைஞ்சார். அவரை பின்தொடர்ந்த உள்ளே நுழைந்த காலையவனன் யாரோ ஒரு போர்த்தி கொண்டு படுத்திருக்கிறார் என்று கண்டு, கிருஷ்ணன் தான் அந்த மாய வேலையெல்லாம் செய்யக்கூடியவன், அவனை விட்டு யார் இந்த குகையில் இப்போ அவன் தான் நுழைஞ்சான், எப்படி யார் உடனே படுத்தான், அவன் தான் போர்த்தி பயந்துட்டு படுத்துட்டு இருப்பான் அப்படின்ட்டு அந்த போரை போர்த்தி கொண்டு வரை காலால் உதைத்து எழுப்பினான். அது யார் இந்த போரை போர்த்தி கொண்டு? கிருஷ்ணனே கிடையாது. கிருஷ்ணன் எட்டி பார்த்துருக்கான், உதைக்கிறான், என்ன செய்யப்படுறான் காலையவனம் அப்படின்ட்டு இட்டு ஓரமாக பார்த்துட்டு இருக்கான். இவன் உதைச்சது தான் தாமதம். அந்த முசுகுந்தன் என்பவன் முன்பொரு சமயம் தேவாசுர யுத்தத்தில் தேவர்களுக்கு உதவி புரிந்து அசுரர்களை கொன்று வெற்றி பெற்று களைத்து நீண்ட நாள் ஓய்வெடுக்க விரும்பி, இடையில் யார் என்னை எழுப்பினாலும் நான் அவனை பார்த்தவுடன் அவர்கள் எரிந்து போக வேண்டும் என்று தேவர்களிடமிருந்து வரம் பெற்று தூங்கிக் கொண்டிருந்தான். அவனை எழுப்பியதும் உடனே காலையவனனை முசுகுந்தன் பார்க்க அவன் எரிந்து போனான்.
பின்பு கண்ணபிரானை சேவித்து கிருதார்த்தரானார். முசுகுந்தன் கிருதார்த்தரானார் என்ற கதை உண்டு. இப்படி ஸ்ரீமத் பாகவதத்தில் 5வது ஸ்கந்தத்தில் 52ஆம் அத்தியாயத்தில் ஜராசனுக்கு பயந்தோடி பாவனை காட்டிய கதையும் ஒன்று உண்டு. அதை திருவள்ளம் பற்றி வினோதமான கேள்வி ஒன்று இங்கே கேட்கிறார் ஆழ்வான். இப்படி ஜராசந்தனம் பயந்து ஓடியது மனுஷபாவனையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது ஏற்றுக்கிறோம். நீ மனுஷன் ஜராசனை வந்து ஹம்சனுக்கு மச்சனும் அவன் தங்கையை தான் ஹம்சனை கொடுத்துருக்கு, ஜராசந்தன் தங்கையை. அவனை போட்டு தள்ளின உடனே இவனை தொலைச்சிட்டு தான் மறுவேளை கிருஷ்ணன் தான் ஃபஸ்ட்டு எதிரியே அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி போர் எடுத்துட்டு இருப்பான். மதுரா நகர்லாம் அது பயந்து பண்ணி அடிக்கடி பக்கம்லாம் இது பண்ணி கஷ்டப்பட்டதாக. அப்புறம் துவாரகா போனார் கிருஷ்ணன். அப்படின்னு ஒரு கதை உண்டு. துவாரகா போய் முசுகுந்தனையும் அங்கே வதச்சதுன்னு இது காளையவனையும் முசுகுந்தன் மூலமாக வதச்சதுன்னு ஒரு புராணமும் உண்டு. இப்படி ஜராசந்தனை பயந்து ஓடியது மனுஷபாவனையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், பாணாசுர யுத்தத்தில் பாணாசுரன் சிவபக்தன். அவன் கிருஷ்ணனுடன் போர் செய்யும் பொழுது அவனுக்கு உதவி செய்ய தானும் தன் மைந்தர்களான கணேசன் கார்த்திகேயனுடன் வந்து கிருஷ்ணனுடன் போர் செய்தார்கள் என்று சரித்திரம். ஜுரும்பகாஸ்திரத்தை பிரயோகம் செய்து சிவனை கொட்டாவிட்டு கொண்டு கிடக்கச் செய்தது என்னவென்பது எந்த பாவனையில் சேர்த்துக்கணும்? நான் மனுஷன் பாவனை சேர்த்துக்கிட்டுமா இல்லை பரத்வ பாவனையா? இது எப்படி நான் எடுத்துக்கணும்? அது மனுஷ பாவனையை சேர்ந்த செயலோ? முன்னணியன் மக்கள் வெப்பு மோடியங்கி யோடியோட அப்படி திருச்சந்த விருத்தம் ஒன்று. ராமாசுரன் அமுதனார் கார்த்தியானும் கரிமுகத்தானும் கணவர் முக்கண் மூர்த்தியும் ஓடியும் வெப்பம் உதகிட்டு என்று ராமாசுரத்திருந்தார் 22வது பாசுரம். அவர்கள் வாறு ஓடி ஓட்டம் போலவே நீ ஓடி இருந்தால் அல்லவா மனித பாவனை என்று கூற முடியும். மனுஷ பாவனையிலும் உன்னுடைய பரத்வ பாவனை செயல் மறைக்க முடியாது என்பது இங்கே தெள்ளத் தெளிவாகிறது. அடுத்த 57வது ஸ்லோகத்தில் வந்து ருக்மணிக்கு குழந்தை இல்லை. ருக்மணியின் வேண்டுகோளுக்கு இறங்கி அதனால் சிவன்கிட்ட போய் புத்திர பாக்கியம் வேணும் அப்படிங்கிற ருக்மணி. சரி, சிவன் கைலாசத்தில் இருக்கா, அவனை போய் வேண்டி புத்திர பாக்கியம் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு போகிறார். ருக்மணியின் வேண்டுகோளுக்கு இணங்கி சிவனிடம் புத்திர வர வேண்டியதை ஸ்லோகம் 11 விவரித்துரைத்ததை நினைவில் கொள்க. தன்னையே வாசுதேவனாக அகங்காரமாக சொல்லி கொண்டிருந்த பவுண்டரக வாசுதேவன் ஒருத்தன் பவுண்டரிபுரத்தில் நான் தான் கண்ணு கையில் இதெல்லாம் சங்கு சக்கரம் தானாக ஏற்படுத்திட்டு நான் தான் அகங்காரம் என்ன நான் தான் அத்தனைக்கு ஒழிச்சுருவேன்ட்டு நான் தான் கஷ்டப்பட சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு இருந்தான். பவுண்டரகனை கண்ணபிரான் கொன்றெழுத்ததை அவருடைய தோழனான காசிராஜன் கேள்விப்பட்டு கிருஷ்ணன் யாதவர் மற்றும் துவாரகையை முற்றிலும் அழித்து விடுவதாக சங்கல்பித்து கொண்டு ஒரு பிசாசை சிருஷ்டி செய்து ஏவி விட அது துவாரகை வந்து ஜனங்களை பாதிக்க தொடங்கியது. தியூதத் கிரீடையில் அசக்தனாகவும் உற்சாகம் இல்லாதவனாக இருந்த நீ உன் சக்கரத்தை ஏவிவிட்டாய். அது காசி வரை போய் இந்த பிசாசையும் அதன் கணங்களையும் கொன்று ருத்ரனுடைய பட்டணமான காசியையும் எரித்து பசமாக்கி பிறகு உன்னிடமே சக்கராயுதம் வந்து சேர்ந்தது. இந்த 2 விருத்தாந்தங்களையும் எடுத்துரைத்து ருத்ரனிடம் புத்திர கடாட்சம் கேட்க வேண்டியது ஒரு புறம், மற்றொரு புறம் அவன் நகர எரிக்க வேண்டியது. அவ்வாறு ஏன் எரித்தாய்? இது நன்றி கெட்ட காரியத்தை ஏன் செய்தாய்? செய்யலாமான்னு புத்திரவாதம் கேட்கணும். அவன்கிட்ட ஒரு உதவிக்காக போக ருத்ரண்டனேன்னு. அதே சமயத்தில் வந்து அவன் நகரத்தையும் எரிப்பானு அவனுக்கு சாதகம் பண்ண. சரி புத்திரபாக கொடுக்குறேன்ட்டு இந்த முன்னாடி ரதி மன்மதன் இருந்தாள். அவள் சிவனோட நித்ரையை கலைக்க யோகத்தை கலைக்கிற அம்பு எழுத்தை சிவன் கண்ணால் பஸ்மம் ஆகிட்ட ரதி. அந்த மன்மதன் ரதி அவன் மன்மதனோட ஒய்ஃபு அப்போ ரவி பெருமாள் வேண்ட பிறகாலத்தில் இவன் பிறப்பான் அப்படின்ட்டு அதில் உனக்கு மட்டுமே தெரியும் அப்படின்ட்டு ரதிக்கு வரன் கொடுத்தான் சிவன்.
பிரத்யுமன் வேண்டின்ற உடனே ஒரு காலத்தில் வந்து அந்த பிரத்யும்ன ரதி மன்மத சுரூபத்தையே கிருஷ்ணனை வந்து பிரத்யுமனா அவதாரம் பண்ண கிருஷ்ணனுக்கு குழந்தைய அவதாரம் பண்ணி கொடுத்தார். கிருஷ்ணன் குழந்தை பிறந்தது, அது துக்கம். அப்புறம் கடலுக்கு போட்டால் ஆசிரம் கொண்டு போனான், அப்புறம் மீனம் எடுத்து வளர்த்தான். இந்த அப்புறம் பிரத்யுமனை பின்னாடி தெரிஞ்சது, அவங்களெல்லாம் கொண்டு விட்டு அப்புறம் கிருஷ்ணனோட சேர்ந்த வரலாறு ஒன்று உண்டு. அந்த வரலாறு படி பார்க்க போனால் பிரத்யும்னன் எப்படி இருப்பான் அப்படின்னாக்க, பார்த்தசாரதி இந்த இடத்துல வரலாறு பாருங்க நீங்கள். பிரத்யும்னன் எப்படி இருப்பான் அப்படின்னாக்க, கிருஷ்ணன் அவனை நடந்து போகிறான் அப்படின்னாக்க ரெண்டு பேருக்கும் ஒரு வித்தியாசம் வந்துடுறான். யார் கிருஷ்ணன் யார் யார் கிருஷ்ணன் யார் பிரத்யும்னன் அப்படின்ட்டு அசலாக இருப்பானாம். கிருஷ்ணனே கண்ணாடியில் பார்த்துட்டு மாதிரி இருக்குமா தானே, அவன் தான் பிரத்யும்னன். பிரத்யும்னன் கண்ணாடி பார்த்தா அவன் கிருஷ்ணனாக தெரியவானாம். இதை பார்த்து லோகத்தில் இருக்கா சொன்னான் துவாரகாவில் ருக்மணி வந்து கிருஷ்ணன் வந்து பிரத்யும்னன் கொஞ்சம் இளமையாக தெரியறான், இவாள் சும்மா தெரிய விட வேண்டியதான இவாளுக்கெல்லாம், பக்கத்தில் இருக்க இவாளுக்கெல்லாம். ருக்மணி கிருஷ்ணன் வந்து இப்படி ரொம்ப இதுவாக இருக்கானே, ரொம்ப இளமையாக இருக்காம்மா அப்படின்னு சொல்லச்ச அவளை பகீர்னு கண் வச்சு உதவி பண்ணி எடுப்புறான்ட்டு உடனே கிருஷ்ணனுக்கு வெள்ளையால் மீசை போட்டு விட்டாலும் அப்படின்னு சரித்திரம். அது வந்து லோகார்த்தமாக சொல்கிறதா ரசத்துக்காக சொல்கிறதான்னு தெரியல. ஒரு வர்ணிக்கு கொண்டிருக்கிறது. துவாரகை மிஷனுக்கு மீசப்பட்டதுனா அந்த மீசையோட துவாரகை பார்த்த சாரதியாக சேவை சாதிக்கிறார் அப்படின்ட்டு சில உபன்யாச காலட்சேபங்கள் அடியேன் அனுபவித்து கேட்டேன் இந்த வரலாற்றை. இதெல்லாம் இங்கே பகிர்ந்து கொள்கிறேன். அது எதுவரையில் உண்மை எதுவரையில் பொய் என்று எதுவரையில் உண்மை என்று சரித்திரம் என்று பெரியவாதான் சொல்லணும். என்ன அது பார்த்த சாரதி ஞாபகம் வந்ததுனால அந்த வெள்ள மீசைக்கு ருக்மணி ரெண்டு பேருக்கு வித்தியாசம் தெரியும். எனக்கு கிருஷ்ணனுக்கும் பிரத்யும்னனுக்குங்கிறத வெள்ளையால் எடுத்து மீசை போட்டு விட்டாலாம், வெள்ளைக்கோடு வெண்ணையால். அது அப்பேற்பட்ட சரித்திரம் ஒன்று. இப்பேற்பட்ட அவனுக்கு புத்திர பாக்கியம் கொடுத்த அவனுக்கு ஏன் நன்றி கெட்ட காரியம் செய்கின்றாய் நீ? அவன் உனக்கு ஹெல்ப் பண்ணான் என்ன, அப்பேற்பட்டவனுக்கு அந்த நகரத்தையும் எரிச்ச நீ அப்படின்னு. இது நல்லதில் கேட்டுக்கலாமா? எப்படி இருக்கும்னு கேட்குறக்கு கூறத்தாழ்வான். நான் எப்படி எடுத்துக்கொள்வது இந்த விஷயத்தை அப்படின்னு கேட்குறார். அடுத்தது ஸ்லோகம் 58 வியாக்கியானம் கொஞ்சம் பெருசாக இருக்கும். பெரியாழ்வா மாதவத்தோன் புத்தன் என்ற திருமொழியிலே முதல் 3 பாசுரத்தில் முதல் வரிகளில் கூறிய 3 கதைகளை பேசியதில் ஈடுபடுகிறார் ஆழ்வான். பாரத போரின் 18ஆம் நாள் பீமனால் அழிக்கப்பட்ட துரியோதனன் குற்றுயிராய் விழுந்து கிடக்க உன்னை ஆசுவாசப்படுத்தி அர்த்தராத்திரியில் பாண்டவர்களை கொண்டு வருவதாக கூறி அவர்கள் கூட சென்று பாண்டவர்களை நினைத்து கொண்டு உபபாண்டவர்களை அஸ்வத்தாமன் கொன்றுவிட புத்திர சோகத்தினால் வருகின்ற திரௌபதியை சமாதானப்படுத்திய அர்ஜுனன் அஸ்வத்தாமனை ஜெயித்து பங்கப்படுத்திய பொழுது அவன் பாண்டவர்களை வேறுவதற்கு பிரம்மாஸ்திரத்தை பிரயோகித்தான். இந்த வரலாறு எல்லாருக்குமே தெரியும். இது பாண்டவர்களை கொல்ல வந்த பொழுது கண்ணன் தன் சக்கராயுதத்தை ஏறிவிட அதை கண்ட பிரம்மாஸ்திரமானது அபிமன்யுவின் மனைவியின் கர்ப்பத்தில் உள்ள சிசுவை தகிக்க அதனால் கரிக்கட்டையாக விழுந்த சிசுவை ஸ்ரீ கிருஷ்ணன் எதுவுமே பிரம்மச்சரியம் சியாத்மை சத்தியம் சத்தியம் ச திஷ்டதி எதுவுமே பிரம்மச்சரியம் சியாத்மை சத்தியம் ச திஷ்டதின்னு அவ்யாகதம் ஐஸ்வர்யம் தினேன ஜீவத்து பாலக. நான் பிரம்மச்சாரி என்பது சத்தியமானால் இந்த குழந்தை உயிர் பிழைக்க கிடைவது என்று கூறி தன் திருவடியால் அந்த கரிக்கட்டையை தொட்டானான். அது உசுரே இல்லாத கரிக்கட்டை என்ன சொன்ன உடனே மூச்சு கையங்காலையும் ஆற்றிண்டு அது குழந்தை உயிர் பெற்று எழுந்தது. எம்பெருமானால் பரீட்சிக்கப்பட்டதால் அந்த சிசுவிற்கு பரீட்சித் என்ற நாமகரணம் உண்டாயிற்று. கண்ணபிரான் அடுத்த விருத்தாந்தம். கண்ணபிரான் சாந்தீப முனிவரிடம் குருகலம் படித்து குருதட்சணை தவறும் பொழுது முனிவர் முன்னமையே கிருஷ்ணன் லீலைகளை அறிந்திருந்ததால் முன்பே சமுத்திரத்தில் மாண்டு போன தன் புத்திரனை கொண்டு வந்து தர வேண்டும் என்று கேட்க கிருஷ்ணன் சாந்தீபனின் குழந்தை உயிருடன் அதே உருவத்துடன் கொண்டு வந்து கொடுத்தான். அதே போல் மற்றொரு விருத்தாந்தம், இன்னொரு பிராமண விருத்தாந்தம் எப்படின்னா இதெல்லாம் 7 இதழ்லையும் வரும். இந்த 3 விருத்தாந்தங்களும்
பெரிய திருமொழி திருமங்கை ஆழ்வார் 7 ஏதில் இந்த 3 பாசுரங்கள் வரும். இந்த விருத்தாந்தங்கள்லாம் என்ன, இந்த ஒரு பிராமணனுக்கு முன்பே 3 பிள்ளை பிறந்து அப்பொழுதே காணாமல் போய்விடுவதாலே அவர் கண்ணனே இந்த 4வது பிள்ளையாவது தேவரை ரட்சித்து தருவேன் என்று கேட்க அவனும் சரியென்று கூறினான். அப்பொழுது யாக தீட்சை பெற்றிருப்பதால் அவரால் எழுந்திருக்க முடியாது என்றே அர்ஜுனன் தான் போய் குழந்தையை காப்பதாக கூறி பிராமணனையும் கூட்டிக் கொண்டு பிரசவிக்கும் வீட்டை அடைந்து வீட்டை சுற்றி ஒரு காற்று கூட நுழைய முடியாதபடிக்கு அம்பாள் கூடாரம் அமைத்து கொண்டிருக்க அது 4வது பிள்ளை பிறந்த உடனே காணாமல் போயிடுது. அந்த பிராமணன் அர்ஜுனன் உன்னாலன்றோ என் பிள்ளை எழுந்தேன்னு கண்ட மேனைக்கு இது பண்ணி தூஷிச்சுன்னு அவனை பிடிச்சி இழுத்துன்னு கிருஷ்ணன்கிட்ட வரான். கிருஷ்ணன் எழுந்து ரட்சிப்பதாக இருந்தான், நீ தானே அதை தடுத்த. கிருஷ்ணங்கிட்ட வந்திருந்தான் அப்படின்னாக்க அவன் காமத்தை கொடுத்துருப்பானே அப்படின்ட்டு சண்டை போடச்ச கிருஷ்ணன் நீங்கள் சண்டை போடா, நீ விடுப்பா, அப்படி நான் அவனுக்கு பிள்ளைகளை கொண்டு வரேன்ட்டு இந்த பிராமணனுக்கு வாக்கு கொடுத்து தான் பரமதம் சென்று 4வரையும் அப்படியே உடலுடன் கொண்டு கொடுத்தான். அப்படி என்றால் நசபுனராவர்த்ததே என்ற வாக்கியமானது பரமபதம் அடைந்தவர்கள் மீண்டும் திரும்பி வர முடியாத உலகமாகும். பரமபதம் போனால் முன்பே தான் அது திரும்பி வரதே கிடையாது. அடைந்தவர்கள் மீண்டும், ஆனால் அந்த ஒன்வே இருக்கணும். அந்த ஒன்வே தான் நம்ம எல்லாருமே பக்தர்கள் எல்லாரும் ஆசிரியர்கள் ஆச்சாரியர்கள் அனைத்திலும் இந்த ஒன்வே வழியாக போக வேண்டியது தான் நம்ம எல்லாருமே விரும்பணும். ஒன்வே வழியாக தான் நம்ம போகணும், திரும்பி வரப்படாது என்றைக்குமே. இல்லை அங்கே போய் அவ்வாறு இருக்கும் பொழுது பரமதம் அடைந்தவர்கள் மீண்டும் திரும்பி வர முடியாத உலகமா என்று சாஸ்திரம் கூறுவது பொய்யா? கர்மஞான பக்தி உபாயங்களை அனுஷ்டித்து எம்பெருமான் மூலமாக மோட்சமடைந்தவர்களே அங்கிருந்து திரும்பி வருவதில்லை. பரமபதத்தில் உள்ள நாச்சிமார் கிருஷ்ணனின் சௌந்தரியத்தை காண விரும்பி தன் சுதந்திரியத்தால் இந்த சரீரத்துடனே குழந்தைகளை பரமபதத்தில் கொண்டு போய் வைத்திருந்து இந்த வைதிக புத்திரர்களை மீண்டும் வர முடியாத உலகமாகிய அங்கிருந்து திரும்பி வருதலில் எந்த சாஸ்திர பங்கும் விரோதமும் இல்லை என்பர். அகடிதடனா என்ற சக்தியாலே அல்லவா கொணர்ந்தாய் என்று கருத்தில் கொள்ள வேணும். கிருஷ்ணனை சேவிக்கணும், அவனுக்கு பார்க்கறதா தேவிமார் பிராட்டிமார்கள்லாம் குழந்தை எடுத்துகிட்டு போயிட்டார். அப்போ கிருஷ்ணனை பார்க்கலான்ட்டு கிருஷ்ணன் மூலமாக கொடுத்துருமா குழந்தை வந்து பிராமணனுக்கு வந்து கஷ்டப்படுறாங்கச்சு, அவன் தரிசிச்சாச்சு, சௌந்தரியத்தை பார்த்தாச்சு, திருப்தி அடைஞ்சாச்சு. உடனே தேவிமார்கள்லாம் குழந்தை கொண்டு கொடுத்துட்டான். குழந்தைங்க அதை தலையை பின்னிட்டு மையிட்டு விளையாடின்னு இருக்கு. அந்த குழந்தைகளை அப்படியே கொண்டு மீண்டு வர இந்த வைதிக புத்தர்களை மீண்டு வர முடியாத உலகமாகிய பரதத்திலிருந்து கொண்டு வந்து தன் அகடி தகடினா சக்தியாலையல்லவா குணர்ந்தாயினே என்று கருத்தில் கொள்ள வேணும். ஆழ்வான் தமக்கு இந்த காரியம் முடியாத காரியம் கிடையாது, எதையும் முடிக்கக்கூடியவன். முடியாது என்ற ஒரு வார்த்தை அவற்றை கிடையாது. அகடி தகடினா சக்தியாலே அல்லவா குணர்ந்தா என்று கருத்தில் கொள்ள வேணும். ஆழ்வான் சுவாமேவதாம் தனம் கதம் ஆனேய ஆகவ், சுவாமேவதாம் தனம் கதம் ஆனே ஆகவ். அவர்களுடையதான உருவத்துடன் எப்படி நீ கொண்டு வந்து கொடுத்தாய்? பிறக்கச்சோர் குழந்தை பிறந்து எப்படி பிறந்ததோ அந்த உருவத்தை அப்படியே கொஞ்சம் கூட மாற்றம் இல்லாமல் அப்படியே எப்படி கொண்டு கொடுத்தாயின்னு மிக ஆச்சரியமாக இருக்கேன்னு அருளி செய்கிறார். 59வது ஸ்லோகத்தில் 34வது ஸ்லோகம் முதல் 58வது ஸ்லோகம் வரை கிருஷ்ணாவதார திவ்ய இஷ்டங்களை அனுபவித்து வந்தோம். இனிவரும் 3 ஸ்லோகங்களில் தன்னுடைய சுயகுணங்களை சொல்லி இந்த சவஸ்தை பூர்த்தி செய்கிறார் ஆழ்வான். பகவத் அபச்சாரம், பாகவத அபச்சாரம், அசக்கிய அபச்சாரம், அதான் பொறுக்க முடியாத இது சொல்லப்படுகிற 3 விதமான அபச்சாரங்களிலிருந்து நான் இன்னமும் விடுபடாமல் இருந்து வருகின்றேன். கங்கு கரையற்ற அஜ்ஞானத்தில் விழுந்து துவண்டு கிடக்கின்றேன். உபயாந்திர சூன்யமாக இருக்கின்றேன். இப்படி அடியேன் வேறு புகழற்று உன்னருளுக்கே பாத்திரமாகி அடுக்கீழ் அமர்ந்து புகுந்தேன், திருவுள்ளம் பற்றியுள்ள வேண்டும் பிரார்த்திக்கிறார். 60வது ஸ்லோகத்தில் பேருளாளப் பெருமானே, உன்னிடத்தில் மகா விஸ்வாசமானது அடியேனுக்கு இல்லையாயினும் மேலே சொன்ன ததீய சரணம் பிரபத்தியே
என்று சொன்ன வாக்கியத்தின் பொருளில் ஸ்ரத்தையும் அடியனுக்கு இல்லையாகினும் இப்படி இருக்கும் என்னை திருவுள்ளம் பற்றுவதற்கு இவனுக்கு ஒன்றுமே இல்லையே என்று பார்க்கிறாயா? நான் ஒருமுறை திதீய சரணம் பிரபத்தி என்று சொல்லியதை அடுத்தடுத்து பலமுறை சொல்லப்பட்டதாகவும் யதார்த்தமாகவும் திருவருளாலே செய்தருள வேணும் என்கிறார். நின்னருளே புரிந்திருந்தே இனியன் திருக்குறிப்பே என்பதாகிறது. அர்த்தம், துதிய சரணம் உன் திருவடிகளை சரண பிரபத்தியே சரணம் புகின்றேன், உன் திருவடிகளை சரணமடைகின்றேன் என்று அர்த்தம். அடுத்த 61ஆம் ஸ்லோகம், இந்த கடைசி ஸ்லோகம் இது. அடியன் பாபிஷ்டனாக இருந்தேனாகினும் சரணாதினன்னு பெயர் சுமந்திருக்கின்றேனாகையாலே அடியனை உபேட்சித்து சர்வேஸ்வரன் உனக்கு தகாது ஈசுதவ்ய ரட்சணம் ஈஸ்வரனுக்கு கடமையாகும். தகாது ஈசுதவ்ய ரட்சணம் என்று ஈஸ்வரனுக்கு ரட்சிக்கணும் என்று கடமையாகும் என்று எம்பெருமான ஆழ்வான் விண்ணப்பம் செய்ய, அதை கேட்ட எம்பெருமான் உம்முடைய பாவங்கள் கழிந்த பின்னரே ரட்சிக்க கடவோம் என்றவர்களே செய்ய, ஆழ்வான் பிரானே உன்னுடைய சர்வஜத்துவ சர்வசக்தித்துவ சர்வபூத சுக்ரதாதி குணங்களின் முன்னே என்னுடைய பாவமானது அசத்கல்பமே, இது என்ன செய்ய முடியும்? அகிஞ்சித்கரமான என்னுடைய பாவங்களை போக்கடித்து உன்னுடைய ஞானம் சக்தி கிருபை முதலான குணங்களை கொண்டு என்னை ரட்சித்து திருவுள்ளம் பற்றியுள்ள வேண்டும் என்ற விண்ணப்பம் செய்து இந்த அதிமோஷஸ்தவத்தை நிறைவு செய்கிறார். ஆழ்வார் பெருமான ஜிய திருவடிகளே சரணம், கூரத்தாழ்வான் திருவடிகளே சரணம். அடியன் ஸ்ரீனிவாச ராமானுஜதாசன்.